வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து 8-10ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பூமி சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. ஸோ அது வந்து ஆக்கப்பூர்வமாக இன்னும் வரும் காலங்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப் நடக்கிறது, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்களுமே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன சோர்வுகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் நெக் பெயினோ இல்லை ஷோல்டர் பெயினோ வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு வந்து ஆயிலும் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன், வேலை விஷயமாக கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் உச்சமாக தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெரிய பணமோ முதலீடோ பண்ணாமல் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதாவது கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் 10 மற்றும் 11ஆம் அதிபதி. ஸோ 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் வந்து அட்டமெண்ட்டாக ஏதாவது சாதிக்கணுங்கிறது வெறியோடு இருப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வெளி மாநிலங்கள் இருக்கணும், நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். ஸோ இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்து சூரியன் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் செக்டர், டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்களான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வீடு, நிலபுலன்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் உச்சமாக இருக்குது. என்றைக்குமே 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது. தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்த குரு வந்து 9-12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி, சனி வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் லாபத்திற்காகவும் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ஸ்டெயின் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் என்பது 3-6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து பகைமை பாராட்டாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுக்தி அந்தரங்கள். கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தலாம்.
மேஷ லக்னமாகிறது சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் தேதி 10ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட கொஞ்சம் சின்ன ஒரு கருத்து பேதங்களோட டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணுன்றதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணுவீங்க, நல்லா அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வரும் காலங்களில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல அது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6 8ல் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும், மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுகிறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்கிட்டையுமே குறை இருக்கும், எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போகும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6 8ல் வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இது வந்து 6 8 இருக்கோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா, ஒரு பிள்ளையாக பிறந்து அது வந்து நம்மளை போட்டு திட்டிக்கிட்டும் கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துடுறாங்க, ஸோ மனைவி கத்திக்கிட்டு இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் நின்றுட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழியே, இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா வந்து அந்த 6 8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டடு கேரண்டடு எப்படி வேணால் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்களாக நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இல்லை புத்திசாலித்தனம், அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன சொல் இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ இந்த 8ல் இருக்குன்னா 7ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆக முடியல, இல்லைன்னா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.